நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். இதனுடைய 425வது வீடியோ. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. ஏதோ துர்கா பற்றி பேசணும்னு சொல்லும்போது பார்க்கும்போது டக்குன்னு துர்கா புஸ்தகம் எடுத்தேன். பார்த்தா சாகம்பரின்னு இருக்குது. சாகம்பரின்றது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் துர்கா தான். அது அம்பாள் அந்த ரூபம் எடுக்கிறா. எப்படி கதை போகிறதுன்னா, சாகம்பரி பற்றி சொல்லும்போது அதாவது அகில உலகத்திற்கும் அன்னியாக யார் இருக்கிறார்களோ, எல்லா உயிரின் இதயத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ, பரா, மத்தியமா, பஷ்யந்தி, வைகிரி என்று யார் நம்ம போட்டுக்கின்றோமோ, அந்த தேவி பல்வேறு சமயங்களில் பக்தர்களை காப்பாற்றுக்க பல்வேறு ரூபங்கள் எடுத்து அருள் புரியிறான்னு சொல்லப்படுறது. ஸோ எப்போ சாகம்பரியா வராது முக்கியத்துவம் வாய்ந்தவுடன் இன்றைய காலகட்டத்தில் உலகிற்கு அருள வேண்டிய அன்னையின் தோற்றத்தை அறியப்படுகிறது அவசியமாக ஆகின்றது. ஆகவே ஸ்ரீ தேவி பாகவதம் 8வது ஸ்கந்தத்தில் உள்ள தேவி ஆராதனை என்பதில் இருக்குது. மிக பழங்காலத்தில் அயோத்தியை சுற்றியெல்லாம் எப்பயுமே செழிப்பாக இருந்து சொல்ல முடியாது. பஞ்சகாலம் வந்துருக்கு. ராமருக்கு முன்னாடிலாம் பஞ்சகாலம்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் தசரதற்கு முன்னாடி. ஸோ அந்த பஞ்சகாலத்தில் என்ன ஆகுதுன்னா, பயிர் பச்சை எல்லாமே கழுக்கி போய் மழையே பல வருஷங்கள் இல்லை. ராமரோட பேரில் எங்கே இந்த மாதிரி ராமருக்கு முன்னாடி தசரத பேரில் அவந்தி நாட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் ரிஷிசங்கரை கூட்டின்னு வர யார், ரோமபாதன்ற ராஜா ரிஷிசங்கரை பற்றி கேள்விப்பட்டு சிங்கேரியில் அழிச்சும் போகிறார். ரிஷிசங்கரை அவர் கால் பட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுடுறது ஊரில். அப்புறம் பயிர் பச்சையெல்லாம் 5 வருஷம் மழை இல்லை அவந்தியில். உஜ்ஜைன் அந்த 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 தேசத்தெல்லாம் இந்த மகத தேசம் சொல்கிறோம் இல்லையா, அதான் அவந்தி. ஸோ அது உஜ்ஜைன் அங்கே தான் மெயினாக கேபிட்டல் சிட்டி ஆட்டம். ஸோ அந்த மாதிரி ராமாயண காலத்திலேயே இது அதுக்கு முன்னாடி மாதிரி இருக்கும்போது ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த மழை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தண்ணி இந்த பஞ்சபூதத்தில் நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம், அப்புறமா தண்ணி, இதெல்லாம் தண்ணி இல்லைன்னா நம்ம மனுஷன் வாழவே முடியாது. குடிக்கிறதுலாம் தண்ணி இருக்கணும், சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் நமக்கு. ஸோ அப்போ அம்பாள் ஒரு அவதாரம் எடுக்கிறார். தட் அவதாரம் இஸ் கால்ட் அஸ் சாகம்பரி தான். துர்காதேவி என்ன அவதாரம் இருக்கா? சாகம்பரி அவதாரம். அவள் பக்தாலாம் கஷ்டப்படுறது, அழறா அவள்லாம் அம்பாள்கிட்ட. மாதிரி தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, பயிர் பச்சை இல்லை, பயிர் இல்லை, நாங்கள் கால்நடையெல்லாம் செத்து போயிட்டுருக்கு ஒன்று ஒன்றா. என்ன செய்வாவ? ஸோ அம்பாளை சரணடைதல் ஒரு கதியே இல்லை அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி சரணை அடையும் போது அம்பாள் ரூபம் எடுத்து கரும்பு எல்லா காய்கறி கனிவர்களோட தோன்றான்னு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலலாம் இந்த எல்லா கனிகள், காய்கள், பழங்கள் இதெல்லாம் தோரணம் எல்லாம் கட்டி பண்ணுவாள். இந்த இதில் திருவேற்காட்டில் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறது இதுவும் சாகம்பரியோட இன்னொரு ரூபம். அது சாகம்பரி விரதம்னு ஒன்று இருக்குது, நார்த் இந்தியாவில் பண்ணுவாள். அது துர்காம்பாள் தான். இதை பாருங்கள், எல்லோரும் வேண்டா ஜனங்கள்லாம் பசு மாடு செத்து போகிறது, பயிர்கள்லாம் கருகி போகிறது. இப்போ நம்ம கூட கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாள், விவசாயிகள்லாம் கஷ்டப்படும் போது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாவ. பட் கவர்மெண்ட் மட்டும் என்ன செய்ய முடியும்? இயற்கை பொய்த்துதுன்னா தே கேன் கிவ், பணம் தான் தர முடியும். கவர்மெண்ட் மேலே இயற்கைக்கு அகேன்ஸ்டாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கலிஃபோர்னியா அவ்வளோ பெரிய டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ வரும்போது என்ன பண்ண முடியுது? அவளால் கொஞ்சம் கொஞ்சமாக அணைக்கிற அவ்வளோதான். அது எத்தனை வீடுகள் கருகி போயிடுத்து, எத்தனை ஜனங்கள் அங்கேயே மைக்ரேட் ஆகிட்டேன். அது வருஷம் நடக்குதுன்றா. ஃபோன் பண்ணி கேட்டேன். சில சிஷ்யாலாம் இருக்கா கலிஃபோர்னியாவில். அவள்லாம் சொல்ல கேட்டேன், வருஷம் நடக்குது மாமா, அது புதுசாக இல்லை இது. ஆனால் நம்ம கொஞ்சம் அங்கே இருக்கலாம் நிறைய நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. இது சாகம்பரியோட இன்னொரு ரூபம். அது இதில் துர்காம்பா அது சாகம்பரியோடு வர இந்த சிங்கத்து மேலே ஏறி வர. இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு இது என்னென்னா, இந்த அம்பாள் வரும்போது இவளுக்கே சதாட்சின்னு ஒரு பேர் இருக்குது. சதம்னா தசம்னா 10, சதம்னா 100. 1000 கண்ணுடைய சகசிராட்ச
சகஸ்திரம்னால 1000. சதாஷி வந்து உடம்பு முழுக்க 100 கண்களை உடையவளாக இருக்கா பாருங்க. கண்ணு தெரியும், உடம்பெல்லாம் கண்ணு 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 கண்ணாக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். மிக பழங்காலத்தில் அயோத்தி நகரை அடுத்துள்ள பிரதேசங்களில் மிக கொடிய பஞ்சம் தழுவியது. மழை இல்லாதபடியால் மனிதர்கள் உணவுக்கும் தண்ணீருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். உயிரினங்கள் மடிய தொடங்கின. அதன் கொடுமையை தாங்க முடியாத பெருமக்கள் எப்படியாவது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதற்கு வழிமுறைகளை எப்படியாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அருகில் வனத்தில் தவம் புரிந்து கொண்டு துர்வாச மகரிஷியை வணங்கினார்கள். முனிபுங்கவர் அவர்களை நோக்கி, பரம கருணாமூர்த்தியான அம்பிகையால் தான் இந்த பஞ்சத்தை போர்த்த முடியும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அம்பாளை சரணாடைங்கன்னு சொல்கிறார் துர்வாசர். ஆகையால் உங்களுக்கு தேவியின் மந்திரங்களை உபதேசிக்கிறேன். அந்த மந்திரத்தை எல்லோரும் ஒன்றுபட்ட மனத்துடன் மனமுருகி தேவியை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அருளிலே கூறினார். அஸ்வத்த அந்த துர்வாச மகரிஷி மந்திரம் அது. அஸ்வத்த வட நிம்பாம்பர கெபீத பதர்கதே பதசார்க்க கரீரதி க்ஷீரவருஷஸ்வரூபிணி துக்தவல்லி நிவார்சகே தயனிதே தயாதிகே தாட்சிண்ய கருணாரூபே சாகம்பரி நமோசுதே. இந்த மந்திரத்தை சொல்கிறார் துர்வாசர். திரும்ப படிக்கிறேன். அஸ்வத்த வட நிம்பாம்பர கபீத பதர்கதே பனசார்க்க கரீரதி க்ஷீரவிருஷஸ்வரூபிணி துக்தவல்லி நிவாசார்கே தயானியே தயாத்துக்கே தாட்சிண்ய கருணாரூபே சாகம்பரி நமோசுதே என்ற மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரத்தை எல்லோரும் ஒன்று கூடி ஒன்றுபட்ட மனதுடன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தனர். இந்த மந்திரத்தை காமிக்கிறேன் நான், வேணுன்றவ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. தமிழ் சமஸ்கிருதம் வந்து தமிழில் இருக்குது, தமிழ் எழுத்தில். அப்போ அது எல்லாரும் ஒன்று கூடி எல்லாம் சொல்கிறா. இது வந்து கூட்டு பிரார்த்தனை வரும்போது கட்டாயம் பலன் இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம். லலிதா சஹஸ்ரநாம கோடி அர்ச்சனை பண்ணுறா, இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுறா. ஸோ அது மாதிரி பண்ணும்போது கட்டாயம் பலன் ஏற்படுது. ஏன்னா ஒருமித்த அதில் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கும்பலில் ஒரு 100 பேர் வரானா ஒரு 10 பேர் டிஃபரெண்ட்டாக கூட இருக்கலாம், பரவாயில்ல, ஒரே ஒன்றுபட்ட மனதில் இருக்கா. பட் இந்த மேஜர் பாப்புலேஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவன் வந்து பக்தியோடு வரா. சில பேர் பக்தி இல்லாமல் வரலாம். பட் அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை, அந்த ஏரியா உள்ள வந்த பிறகு எல்லாருக்கும் எது மேஜராக இருக்கோ அதுதான் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அவள்லாம் வந்து சொல்லி 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 அம்பாளுடைய காருண்யம் எல்லாருக்கும் பரவடுது. அந்த மந்திரத்தை எல்லோரும் ஒன்று கூடி ஒன்றுபட்ட மனத்துடன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தனர். இதனால் மகிழ்வடைந்த தேவி சகல கல்யாண கோலத்தோடு கைகளில் காய், கிழங்கு, கனி, தானியம் முதலியவற்றை எழுந்தபடி ஸ்ரீ சாகம்பரி தேவியாக காட்சியளித்தார். அவற்றை எல்லோருக்கும் அளித்தார். நாட்டில் மழை தவறாமல் பெய்து அதாவது மும்மாறி பொழுது சொல்கிறான். 3 தடவை மாறி போயிடணும் வருஷத்தில். சார், நாட்டில் மழை தவறாமல் பெய்து பசியும் பிணியும் நீங்கி எல்லா வளத்துடன் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. புராணங்கள் தான் சொல்ல, தேவி பாகதமே சொல்கிறது. இந்த நாட்டில் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் குடிநீரும் கிடைப்பது அரிதே. ஏன்னா எல்லாமே கேன் வாட்டர் வாங்குகிறோன்றோம். அந்த காலத்துலலாம் தவளை தான் இருக்கும், அப்படியே டம்ளர் போட்டு அப்படியே குடிப்பான். இப்போ என் பொண்ணு கத்துறான், நீ அப்படியே கை விட்டு மொன்றையான்றா. ஸோ தவளையில் பண்ணால் அப்படி தான் பண்ணுவான். அப்போல்லாம் ஒரு வியாதியும் வந்ததில்லை, உண்மையாக சொல்கிறேன். பித்தளை தவளை பழம் தேய்ச்சி வச்சுப்பாங்க அம்மா. பித்தளை மூடி தான் மூடி இருக்கும், எவசில டம்ளர் இருக்கும். அது வந்து கீழே குழா கேட்டாலும் கிடையாது, அப்படியே முட்டு அப்படியே குடிப்போம். பட் நல்லா தான் இருந்தோம். ஒரு வியாதிகள்லாம் இந்த மாதிரி சௌகரியங்கள் வர வியாதிகளும் நிறையா வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, மனிதன் தன் வாழ்க்கையில் படும் தொல்லைகள் எல்லாம் எல்லையில்லாமல் உள்ளன. நாட்டில் மக்கள் தொகை நிமிஷத்திற்கு நிமிஷம் பெருகிக்கொண்டே போகிறது. மக்களின் பெருக்கத்திற்கு ஏற்ப தானியங்களும் இதர பொருட்களும் பெருகுவதில்லை. இப்படி இருக்கிற லேண்ட் அவ்வளோதானே, அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்மளால். அப்படி சைனா, கீனா, ஜப்பான் வேளாண் பண்ணுறான்னா கடல் ஏரியாவை
கொஞ்சம் சேர்த்துக்கிறா. எப்படின்னா அதில் 1008 இது ஒரு விதவி ஆட்டம்லாம் போட்டு அதிலெல்லாம் பயிர் பண்ணுறா. நான் இதுக்கெல்லாம் போகும்போது இப்போ என்ன பீமாசங்கரம் போயிருந்தேன். பூனாலேருந்து மேலே மலை மேலே போயிட்டு இருக்கு. குட்டி 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 பாத்தியாட்டு இருக்குது. அதிலெல்லாம் நெல் விளையிறது. பசுமாடுகள்லாம் இருக்குது. ஆயிரக்கணக்கான அடி உயரம் மேலே. இப்படி ஜனங்கள்லாம் தைரியமாக இருக்க. அங்கெல்லாம் ஜனங்கள் வாழறாளேன்னு பார்த்தேன் நான். இப்போ நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கல்கட்டாவை தாண்டி இதுக்கு போகிறோம். எங்கள் இந்த டார்ஜிலிங் இதுக்கெல்லாம் இது நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் போனால் ஒத்தரை கூட தொப்பை இல்லை. ஆணும் சரி பெண்ணும் சரி ஒத்திய குண்டாவை பார்க்க முடியல. ஏன்னா வந்து அது அப்படியே தரையிலேருந்து 10 அடி உயரத்துக்கு அப்படியே இந்த ரோடு போகிறது. இப்படி 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 போகிறது, ஏறி இறங்குறது. வீடுகள்லாம் அங்கே அங்கே தான் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் மூட்டையை சுமந்துட்டு அதை பெரிய பெரிய பேக்கு மாட்டிட்டு ஏறி இறங்குறா. ஒரு நல்லா நடை தான். அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மி. ஸோ நட 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 அதுவும் வந்து ஏறி இறங்க அப்படி பண்ணும்போது எல்லாருக்கும் ஃப்ளாட் தொப்பையாக இருக்குது. தொப்பையே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. அவள் நல்ல அழகாகவும் இருக்காது. குழந்தைகள்லாம் இந்த புத்தமோட இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா ஆப்பிள் பழம் மாட்டமே இருக்குது. ஒரே மாதிரி இப்படி தலையை இப்படி இது பண்ணி உருண்டையாக இருக்குது. அச்சு அடித்து வச்ச மாதிரி இந்த பிள்ளையார்களை பண்ணி வச்ச மாதிரி அழகாக அந்த செப்பரன் கிளாத்தில் இந்த குழந்தைகள்லாம் வெறிச்சிய ஒரு முட்டைக்கண்ணை மாட்டம் மரத்தில் இருக்குது. அதுக்கு இது இருக்குது. அதை வச்சுட்டு அப்படியே சின்ன லைட் அப்படியே பார்த்து க்ராஸ் பண்ணி போகிறது நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு ஸ்கூலில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அங்கே போய் பார்க்கணும். என்ன வெல் டிசிப்ளின் மேனர். அப்பா அப்பா அப்பா. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம இந்தியாவிலேயே பாரத பூமியிலேயே வந்து சில இடங்கள் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது. அவளுக்கெல்லாம் வந்து இந்த கண் பார்வையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறான். குளிர் பிரதேசம் போக போக கண் நல்லா தெரியும்னே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அது அம்மாதிரி அவளுக்கு இருக்குது. அதையும் பார்க்கணும். இந்த சதாட்சி தேவி எப்படி இது பண்ணுது. இப்போ தான் சதாட்சி ஆகிறா. சாகம்பரி தான் சதாட்சி. அவள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி வந்து 1000 கண்ணுடையான்னு இருக்கு. நிறைய வெள்ளி கண்ணு வாங்கி அதை அப்படியே விட்டாச்சிருப்பாங்க உடம்பு முழுக்க. ஏன்னா 1000 அவள் ஒரு 2 கண்ணு இது பார்த்தாலே ஜாஸ்தி. ஏன்னா நம்ம சொல்கிறோம் நீலாயதாட்சி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. அட்சின்றது கண்ணு. ஸோ நிறைய பங்கஜாட்சி, தாமரை போன்ற கண்கள். அது தமிழில் முண்டகண்ணி அம்மான்றாங்க. முண்டக கண்ணி. முண்டகம்னா தாமரை. முண்டக கண்ணி. ஸோ அது மாதிரி கண் அம்பாளோட கண்ணுக்கு அவ்வளோ பவர். அதுதான் மீனாட்சி. மதுரையில் பரவ யாருமே வந்து வாழ்க்கையில் ஃபெயிலூர் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அம்பாள் வந்து எப்படி தான் மீன் குஞ்சுகளை பார்க்குறாளோ அதே மாதிரி மதுரையில் வரவால அம்பாள் மீனாட்சி வந்து ரட்சிக்கிறான்னு சொல்லியிருக்கு. பாருங்களேன், மெட்ராஸில் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சு கஷ்டப்படுறவன் நீ மதுரையில் பண்ணால் ரொம்ப வசதியாக இருப்பான். ஏன்னா வந்து சீப்பு த காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் சீப்பர் தேன் மெட்ராஸ், மதுரை. ஐ சீன் மை ஓன் ஐஸ். சென்னையிலே எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு வில்லிவாக்கெல்லாம் சீப்பு. காய்கறிலாம் அங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இப்போ அதான் எனக்கு அன்றைக்கி பார்த்த ரேட் இருக்காது. பட் இருப்பினும் சென்னையை சுற்றி பார்க்க காஸ்ட்லி ஏரியான மயிலாப்பூர் மாம்பழம் அது ஒன்று இதெல்லாம் பசாரங்கள்லாம் மட்டும் காஸ்ட்லியாக இருக்கும். அது ஏன்னா வந்து அவள் எங்கெங்கே தான் கொண்டு வந்து அழகாக காய்கறி கிளம்பி தொடச்சி கிடச்சி பழப்பழப்பழம்னு வச்சுருக்கா. ஸோ அதே அந்த அந்த ஒர்க் போடுறா இல்லையா, அதுக்கு ஃபார் தட் தே ஆர் சார்ஜிங். நங்கநல்லூர் கூட காஸ்ட்லியாக இருக்குது. அடுத்த மாம்பழம் சொல்லலாம். நங்கநல்லூர் வந்து அடுத்த மயிலாப்பூர்னே சொல்லலாம். மேஜர் பிராமின் பாப்புலேஷன். போன வாரம் 2 நாளைக்கு நேற்று போயிட்டு இருந்தேன் நங்கநல்லூருக்கு ஒரு ஆயுஷ்ரமத்துக்கு. அப்போ தான் பார்த்தேன். அந்த கண்டக்ட் பண்ண ஏவி நாராயணன் என் ஃப்ரெண்டு. அவள் அப்புறம் தான் தாத்தா அந்த பேர பையனுக்கு. அவர் சொன்னார், இது புண்ணிய பூமி ராஜா, இந்த நங்கநல்லூர் இது பெரிய புண்ணிய பூமி. இப்போ எத்தனை சத்சங்கம் இருக்குது, எவ்வளோ கோவில்கள் இருக்குது. தடிக்கு விழுந்தா கோவில், ராகவேந்தர் கோவில், சாய்பாபா கோவில், கிருஷ்ணர் கோவில், நரசிம்மர் கோவில், கருமாரியம்மன் கோவில், ராஜராஜேஸ்வரி கோவில், ஆஞ்சநேயர் கோவில், பகவதி அம்மன் கோவில். ஒரு தெருக்கு கோவில் இல்லாமல் இல்லை. அதே புக் ஷாப்ஸு நிறையா, எல்லா பேங்க்ஸும் இருக்குது. சார் அந்த மாதிரி எல்லாமே செல்ஃப் கண்டெய்னாக இருக்குது அந்த இடம். பட் மிச்ச இடத்த விட வாடகை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் நல்லா அனுபவிக்கலாம். பணம் இருக்கிறவ நங்கநல்லூரில் போய் செட்டில் ஆகலாம். மாம்பழத்தில் மயிலாப்பூரில் செட்டில் ஆகிறத விட தட் பி பெட்டர். இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது பெட்டராக தான் இருக்குது.
ஏன்னா நித்தியப்படி பிரவச்சனம் நடக்கிறது, பிரவச்சன மண்டங்களும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ் சதாட்சின்னு சொல்லும்போது சதாட்சி சாகம்பரி எல்லாம் ஒரு தேவத்தை தான். சாகம்பரின்ற தேவத்தை அயோத்தி மாநகரத்தை சுற்றி இருக்கிற பஞ்சத்தை போக்கிறதுக்காக அந்த காலத்தில் எல்லாரும் ரிஷிகள், சாமானிய மக்கள், விவசாயிகள் எல்லாரும் அம்பாளை அழுது புலம்பும்போது அவள் வந்து ரட்சிச்சான்னு அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த நிறைமணி விழான்னு சொல்லி கொண்டாடுறோம். நம்ம அவளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. ஸோ திருப்பி சுற்றி எது வருது, பல ப்ராப்ளம் சால்விங் இது வந்து அம்பாள் உபாசனை தான். அது கம்மிங் டு ஃபைனல் மேட்டர். ஸோ மிச்ச தெய்வத்துக்கெல்லாம் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாய் ஒன்று தெரிஞ்சுங்க, என்ன தான் வந்து பையன் ரவுடி பையனாக இருந்தாலும் ரவுடி அம்மான்னு இருக்க மாட்டான். அந்த குழந்தையும் தான் குழந்தைன்னு ஒரு பையன் நல்ல வேலையில் இருப்பான், ஒரு பையன் ஊர் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அம்மா காரி வச்சு அந்த பையன் மேலேயும் அது ஆசையாக தான் இருக்கும். ஸோ அம்பாள் வந்து அது மாதிரி தான். எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அவளை சரண் அடைஞ்சுட்டா வந்து ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். அதான் தப்பு செய்யாத மனுஷன் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலும் தப்பு செஞ்சிடறோம் நம்ம. அதுதான் நாமானி சொல்லியிருக்கு. நாமானி படிச்சுட்டா ஒரு தடவை அன்னன்னைக்கு நம்ம தெரியாமல் பண்ண பாவங்கள் கூட ரசிச்சு போகும் சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் அம்பாள் யூகிரி கணங்கள் தானே, அவளுடைய செடி பெண்கள் அவள்லாம். ஸோ அதனால் தேவி உபாசனை சால சிறந்தது அது சொல்கிறேன் நான். என்ன ஈஸ்வரனே மகேஷ மாதவ விதாத்ரு, பிரம்மா, மகேஷ மாதவ விதாத்ரு மன்மத ஸ்கந்த நந்தி இந்திர மனு சந்திர குபேர குரோத பட்டாரக துர்வாச மகர்ஷி, அகஸ்ய வித்யாத்மிகே கல்யாண தத்திருப்பே சிவே சிவாத்மிகே பூர்ண சக்தி தபஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி தப்பியாமி. உங்களோட சகசிராட்ச வித்யாவில் கடைசி பேராது தேக்கு சொல்கிறேன். 12 பேர் சொல்லியிருக்கா அவளை. ஸோ எல்லாருமே அம்பாளை உபாசனை பண்ணி தான் பண்ணியிருக்கா. இதை சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாகம்பரின்ற தேவத்தையை பற்றி பார்த்துருக்கோம். அவள் தான் வந்து பஞ்சகாலத்தில் வந்து ஜனங்கள்லாம் காப்பாற்றி அவள் திருப்பி கரை சேர்த்தான்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்துருக்கோம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.